வணக்கம் நண்பர்களே. காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக பல தசாப்தங்களாக நமக்குள் துரத்தி கொண்டிருக்கும் நிறைய கேள்விகளில் கர்மா என்ற ஒரு வார்த்தையும் உண்டு. இந்த கர்மா என்பது உண்மையா? அப்படி ஒன்று இருக்கிறதா? அவை நம் வாழ்வில் தாக்கங்களை ஏற்படுத்துமா? அப்படி தாக்கங்களை ஏற்படுத்தினால் என்ன விதமான தாக்கங்களை ஏற்படுத்தும்? இந்த கர்ம வினை தொடர்ச்சி என்பது எதனால் ஏற்படுகிறது? இதற்கு அறிவியல் பூர்வமாகவும் நம்முடைய வாழ்வியல் அனுபவங்கள் மூலமாகவும் பல விடைகளை காண்கிறோம். உலகமெங்கும் இந்த கர்மா என்பதை உலகமெங்கும் நம்புகிறார்களா என்றால் இல்லை. குறிப்பாக இந்து மதம் இதை நம்புகிறது. வேறு எந்த மதத்திலும் கர்மாவை நம்பக்கூடிய விதிகள் இல்லை, மத ரீதியான விதிகள் இல்லை. ஆனால் எந்த மதத்தை பின்பற்றுவர்களாக இருந்தாலும் இந்த கர்ம வினை என்பதை இந்து மத கோட்பாடுகளை கடந்து உணர்கிறார்கள். அவர்கள் அதை ஆமோதிக்கிறார்கள். அது மாற்று மதத்தினராக இருந்தாலும் கூட அது என்ன அந்த கர்மா, அது எப்படி நம் வாழ்வில் தாக்கங்களை ஏற்படுத்துகிறது, இதை குறித்து ஒரு சிறிய விளக்கம்தான் இந்த பதிவு. பொதுவாக கர்ம வினை இந்த இந்து மதத்தில் சொல்லப்படுகிற ஜென்மங்கள், அதாவது நமக்கு பல பிறப்புகள் இருக்கிறது, நாம் 7 ஜென்மங்கள் 7 பிறப்புகள் எடுப்போம், மனித பிறப்புகளில் அதற்கு முன்பாக பல உயிரினங்களாக நாம் பிறந்து கடைசியில் மனித ஜென்மமாக பிறந்து அந்த மனித ஜென்மத்திலும் 7 பிறப்புகளை பிறந்துதான் நம் உயிர், நம்மளுடைய ஆன்மா தன் கடமையை நிறைவேற்றும் அப்படிங்கிறது இந்து மதத்தினுடைய நம்பிக்கை. இந்த இந்து மத நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த கர்மாக்கள் என்ற ஒரு வடிவம் பெறுகிறது. அதாவது மனித ஜென்மம் எடுத்த முதல் பிறவியில் அவர் செய்யக்கூடிய அவருடைய கிரக அடிப்படையில் அவர் என்ன கிரகங்களினுடைய சூழலில் பிறந்தாரோ அதன் அடிப்படையில் அவருடைய வாழ்வு இருக்கும். அந்த வாழ்வில் அவர் செய்யக்கூடிய கர்மாக்களின் அடிப்படையில் தொடர்ச்சியான அடுத்தடுத்த பிறவிகள் இருக்கும். இதுதான் இந்து மதத்தினுடைய ஒரு நம்பிக்கையின் சுருக்கமான வடிவத்தை நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஓகே, இது ஒரு பக்கம். இந்த கர்மாக்கள் ரைட், பிறவிகள் மேல் நமக்கு நம்பிக்கை இல்லை. அடுத்த பிறவி, இந்த பிறவி, முன் பிறவி, இதிலெல்லாம் நம்ம நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்குவோம். இந்த கர்மாக்களுடைய தாக்கம் இருக்குமா? கர்மான்னா ரொம்ப எளிமையான வார்த்தை வினை புரிதல். இந்த வினை புரிதல் அப்படிங்கிறதே கர்மாக்களுடைய அடிப்படையில் தான் நடக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. ஒருவர் நல்லவனாக வாழ்வில் பரிணாமிப்பதும் இந்த மனித குலத்திற்கு எதிரான நபராக பரிணாமம் அடைவதும் இந்த மனித குலம் எதையெல்லாம் தீமை என்று வரையறுக்கிறதோ அதை செய்யக்கூடிய மனிதனாக மாறுவதும் இந்த கர்மாவினுடைய வினை. உதாரணமாக இந்த மனித குலம் எதிர்க்கக்கூடிய, ஏற்க மறுத்த அல்லது எதெல்லாம் அநீதி என்று வரையறுத்திருக்கிறார்களோ அதை செய்யக்கூடிய மனிதன் அந்த வினைகளினுடைய விளைவை இந்த பிறவிலேயே அனுபவித்து விடுவான் அல்லது அடுத்த பிறவியில் அனுபவிப்பான். இதுதான் அந்த கர்மோட இது. ஆனால் இதில் ஒரு கேள்வி எழுகிறது நமக்கு. என்ன? நமக்கு பௌதீக கருவியாக நமது மூளை இருக்கிறது. மூளையில் அனுபவங்கள் சேர்ந்து அறிவுத்திறன் என்று ஒன்று வளர்கிறது. அந்த திறனுடைய விளைவுகள் நம் வாழ்க்கையில் நல்ல தாக்கங்களையோ எதிர்மறை தாக்கங்களையோ ஏற்படுத்தாதா? இந்த கர்மா என்ற ஒன்று தான் ஏற்படுத்துமா என்றால், இந்த வினை புரிதல் என்பது மூலமாகத்தான் ஏற்படுத்துமா என்றால், இதில் சற்று ஒரு சிறிய தேக்க நிலை இருக்கிறது. என்ன? நீங்கள் செய்யும் உங்கள் மூளையின், உங்களுடைய அறிவின் துணையால் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களின் தாக்கங்கள் மட்டுமே உங்கள் வாழ்வை நிர்ணயிக்கும் என்றால், எல்லோரும் நல்ல விஷயங்களை செய்வதற்காகத்தான் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். யாருக்கும் திருட்டு, வேறு குற்ற செயல்கள் என்று மனித குலம் வரையறுத்திருக்கக்கூடிய எந்த ஒரு செயலுக்கும் பயிற்சி என்பது கிடையாது. அது அவரவர் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்தில் ஏற்படுத்திய தாக்கத்தினால் அவர்கள் அது போன்ற ஒரு விஷயங்களில் ஈடுபடுகிறார்கள், குற்ற செயல்களில். இதுதான் நாம் அறிந்த வரை இருக்கிற ஒரு விஷயம். அப்படி எனும் பொழுது எல்லாத்தையுமே நல்ல விதமாக தான் பயிற்றுவிக்கிறோம், எல்லாருக்குமே நல்ல பயிற்சி தான் கொடுக்குறோம், எல்லாத்தையும் நல்லபடியாக தான் வளர்க்குறாங்க. ஆனால் இவர் ஏன் ஒரு சிலர் அந்த தடுமாற்றம் வருகிறது? இன்னும் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது அந்த பரிணாம வளர்ச்சியில் அந்த முற்றிலுமாக மாறுபட்ட வாழ்க்கை முறை, முற்றிலுமாக மாறுபட்ட, எதிலேருந்து முற்றிலுமாக மாறுபடுறாங்க? அவர்கள் வளர்க்கப்படும் விதத்திலிருந்து அவர்களுடைய வாழ்க்கை முறை மாறுபடுகிறது. அது எந்த இடத்துல இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது? அது ஏன் நடக்குது? இந்த கர்மாவும் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் ஒன்றா அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல வருது. ஏன்னா எல்லாமே அறிவுத்திறன் அடிப்படையில் தான் நடக்குது. அப்படின்னா எல்லாருக்குமே அறிவுத்திறனால ஜெயிச்சிருப்பாங்கல்ல, யூனிக் நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்சர் பண்ணுவாங்க. ஐயா, நான் சொல்கிறது பயிற்சி கொடுப்பது
ஒரே ஒரு பயிற்சி தான். ஒரு என்ஜினியரிங் காலேஜில் ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் நூற்றுக்கணக்கான பேர் படிப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் தான் எக்ஸ்பர்ட் ஆகிறாங்க, நிபுணத்துவம் பெறுகிறார்கள், அல்லது குறைந்தபட்சம் அந்த தொழில்நுட்ப அறிவை பெறுகிறார்கள். நிபுணத்துவம் என்பது வேறு, அறிவு என்பது வேறு. எக்ஸ்பர்ட் அண்ட் டேலண்ட், ஸ்கில் என்று வைத்துக்கொள்ளலாம் ஆங்கிலத்தில். அப்போது சிலர் அதில் தோற்று போய் விடுகிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் மூளை அமைப்பு தான் அப்படின்னு நம்ம சொல்லி கடந்து போய்விட முடியாது. எல்லோருக்கும் படைத்த மூளை தான் இறைவன், அவர் இயற்கை, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அந்த மனிதர்கள், அந்த மாணவர்களுக்கும் படைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் தோல்வி, ஒரு சிலர் வெற்றி. ஒன்று. இரண்டாவதாக மிக முக்கியமான பார்ட் என்ன அப்படின்னா, ஒரு சிலருக்கு எந்த பெரும் முயற்சியும் இல்லாமல் வாழ்க்கையில் செல்வங்கள் சேரும். அந்த இடத்தில்தான் இந்த தோற்றுப்போனவர்கள், எல்லா திறமையிருந்தும் தோற்றுப்போனவர்களும், எந்த திறமையும் இல்லாமல் பணத்தை வாழ்க்கையில் அந்த பணங்களை அனுபவித்தவர்களும் அல்லது கிடைக்கப் பெறுபவர்களும், இந்த இரண்டு பேருக்கும் இடையில் தான் இந்த கேள்வி வருகிறது. இந்த இரண்டு நிலையும் பார்க்கும்போது தான் இந்த கேள்வி வருகிறது. நான் போன இதிலே போட்டிருந்தேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு நிறைய பேர் கேட்பாங்க அப்படின்னு. இப்போ நமக்கு இருக்கிற கேள்வி அதுதான். எல்லா திறமைகளும் இருக்கிறது, நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு செல்வம் சேர்வது என்பது வேறு, பணம் சேர்வது. ஆனால் ஒரு சிலருக்கு எந்த ஒரு பெரிய ஞானமும் இருக்காது, அறிவும் இருக்காது, அல்லது அவர்கள் தீய செயல்களை செய்பவர்களாக கூட இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்ந்த நிலை பணத்தில், நான் பொருளாதாரத்தை அடிப்படையாக மட்டுமே வைத்து சொல்கிறேன். ஏனென்றால் அதை வைத்து தானே நம்ம கணக்கெடுக்கிறோம் வாழ்வியலை. அந்த அடிப்படையில் சொல்கிறேன். அது மட்டும் கணக்கிட இயலுமா என்பது தனி விவாதம், அதுக்குள் நான் இப்போது செல்லவில்லை. ஆனால் பணத்தை, பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து மட்டுமே ஒரு மனிதன் கணக்கிடப்படுவது, அளவிடப்படுவது, இந்த மெஷர்மெண்ட். அவனை எப்படி நீங்கள் அளவிடுறீங்கன்னா அதனுடைய நிலையை வைத்து தான். அவன் எவ்வாறு பணம் எவ்வளவு பணம் சம்பாதித்தான், எப்படி சம்பாதிச்சான்னு இல்லை. அப்போ இந்த பணம் சேருவதற்கும் கர்மாக்களுடைய தாக்கங்களுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்குமா என்ற நம்மளுடைய கேள்வியும் இங்குதான் எழுகிறது. ஆனால் ஒரு விஷயத்தை நான் உறுதியாக சொல்ல முடியும், கர்மா உண்டு. அது போன பிறவியா, இந்த பிறவியில் நீங்கள் இந்த பிறவிகளுடைய நம்பிக்கைகளுக்குள் நான் செல்லவில்லை. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயல்களுக்கும் அதனுடைய வினை, எதிர்வினை, அது நல்ல வினையாக இருந்தாலும் சரி, எதிர்மறை வினையாக இருந்தாலும் சரி, அந்த எதிர்வினை உண்டு. இன்னும் முக்கியமாக சொல்கிறேன், உங்கள் வாழ்வு மட்டுமல்ல, உங்களுடைய வாரிசுகளுடைய வாழ்விற்கும் அது பொருந்தும். இது என்ன இது? அப்போ அந்த சாபமிடுதல்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு பாதிக்கப்பட்டவர் தன்னுடைய மனம் நொந்து போய் சொல்லக்கூடிய வார்த்தைகள், அதற்கு ஒரு அதிர்வு உண்டு. அந்த வினையை அவருக்கு அந்த சாபமிடும் அளவிற்கு, அவர் பிறரை பார்த்து ஐயோ என்று ஏங்கும் அளவிற்கு, யாரோ ஒருத்தர் பார்த்து, யாருடைய தவறுனாலோ, யாருடைய பாவத்தினாலோ, யாருடைய தவறான செயல்களாலோ ஐயோ என்று வருந்துவனிடமிருந்து வரக்கூடிய அந்த அதிர்வுகள் நிச்சயமாக அவரை, அந்த செயலை செய்தவனை பாதிக்கும். இதில் மாற்றுக்கருத்து இல்லை. அப்படின்னா எல்லாருமே நீதிமன்றம், காவல்துறையிலும் எதுக்கு போகணும், இப்படி சாபம் விட்டுட்டே போயிடலாமேன்னு சொல்லலாம். தாக்கம் நிச்சயமாக உண்டு. அதை உணர்ந்தவர்கள் தான் தெரியும். நாம் வெளிப்படையாக தெரிந்த ஒரு உருவம் காவல்துறை, நீதிமன்றம். அதைவிட வலிமையானது கர்மா. கர்மாவினுடைய தாக்கத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது. நற்செயல்களை, அது இப்போதான் அந்த நற்செயல்களை செய்யுங்கள், நற்பவி என்றெல்லாம் ஒரு சொல்லாடல் வருகிறது. ஆக தொடர்ந்து நாம் நல்ல கர்மாக்களை பெறுவதற்கும், நல்ல விதமான சிந்தனைகளை பயிற்றுவிப்பதற்கும் என்னென்ன பயிற்சிகள் நாம் மேற்கொள்ள முடியும்? வாழ்வின் அன்றாட வாழ்வியலில் உள்ள பயிற்சிகள் என்ன? எந்த சிந்தனைகளின் அடிப்படையில் இந்த கர்மாவுடைய தீய வினைகளிலிருந்து, தீய எதிர்வினைகளிலிருந்து நாம் தப்ப இயலும்? இது நாம் தொடர்ந்து பேசுவோம். இந்த பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பெறுவதற்கு, இது போன்ற அந்த விடை தேடும் கேள்விகளை பெறுவதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய நான் ஒரு பதிவு போட்டால் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஸோ தொடர்ந்து பேசுவோம். நன்றி.